காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளோடு கலந்துரையாடுகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். டோக்கன் கொடுத்தா சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கட்டட தொழிலாளர்கள் எங்கு அந்த பணிபுரிகிறார்கள் அங்கேயே அம்மா உணவகத்தை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணோம். கட்டட தொழிலாளர்கள் பெரும்பாலும் எந்த இடத்தில் பணி செய்தார்களோ அந்த இடத்திற்கு அம்மா உணவகத்தை டெம்பரவரியாக மாற்றி அவர்களுக்கு அங்கேயே உணவு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான உண்டான வழிமுறைகள்லாம் நாங்கள் செய்வோம். இது அமைப்பு சாரா தொழில் கூட நிறையா உதவிகள்லாம் அதில் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் நிறையா கோரிக்கை கொடுத்துருக்குறீங்க. அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு பரிசீலித்து நிறைவேற்றப்படும். அதேபோல் விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்தது. தமிழக வரலாற்று சரி இந்திய வரலாற்றிலும் வறட்சி நிவாரணம் என்ற பேச்சே இடமில்லை. அந்த விவசாயிகள் வறட்சியில் பாதிக்க 2017 விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவர் பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்தது. அதையெல்லாம் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் அளித்ததும் அதிமுக ஆட்சி தான். நெல் கொள்முதல் நிலையம் பல இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்யணும்னா ஆன்லைனில் போட்டு கொண்டு போய் செய்யணும் ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டாந்துருக்கேன். அதனால் பல சிரமம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள். அதோட விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனாலும் உடனடியாக கொள்முதல் செய்வதில்லை, திறந்த வெளியில் அடிக்கிறாங்க. அதனால் மழை காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகிறது, சேதமடைகிறது. அதை பாதுகாக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நெல் கொள்முதலுக்கு விவசாயி கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் சொல்லிக்கிறேன். வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். இன்னைக்கு பெண்கள் மேலே பெண் விவசாயியாக இருந்தால் 50%. இன்னைக்கு 9 லட்ச ரூபா டிராக்டர்னா 4 லட்ச ரூபா மானியம் கொடுத்தோம். மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியம். அதே போல் சொட்டு நீர் பாசன கருவிகள் 1 ஏக்கர் இருந்தால் முழுசாக மானியம். அதற்கு மேலே எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குவதற்கு 75% மானியம் வாங்கி கொடுத்தோம். அதிகமாக சொட்டு நீர் பாசன அந்த திட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் அதிகமாக சேர்க்கப்பட்டு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் தான். அதே போல் சூரிய சக்தி பம்பு செட் வேணும்னு கேட்டாங்க. அதுவும் அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு மானியத்திலே கொடுக்கப்பட்டது. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டாந்தோம். திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு 2500 ரூபா தரணாங்க. இது வரைக்கும் கொடுத்தபாடு இல்லைன்னு நினைக்கிறேன். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி முறையில் கூட கோரிக்கை வச்சோம். எங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது அப்படின்னு முதல் வருஷம் சொன்னாங்க. படிப்படியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் முழுமையாக கொடுக்கல. அதோட இங்கே வணிகர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள். அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இப்பொழுது எப்படி இருக்குது நல்லா தெரியும். சிறு வணிகர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நான் குரல் கொடுத்தேன். அதை ஏதோ விளக்கம் கொடுத்து ரத்து பண்ணிட்டாங்க. என்ன நிறைய பிரச்சனை இவர்களே உருவாக்குறாங்க. யாரும் சொல்லி உருவாக்குறாங்களே எனக்கு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்தவரை என்னுடைய நேரடி பார்வைகள் தான் எல்லாமே இருக்கும். யாரும் இடையில கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் ஓரளவுக்கு நான் முழுமையாக ஒவ்வொரு மானிய கோரிக்கும் போதும் நாங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு என்னென்ன விதத்தில் அரசாங்கத்தின் மூலமாக அந்த துறைக்கு செயல்படுத்த முடியும், அதே நேரத்தில் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை களைவதற்கு அரசு என்ன முயற்சி எடுக்கும், இதையெல்லாம் முழுமையாக தெரிந்து தான் நாங்கள் செயல்பட்டோம். அதனால தான் இன்றைக்கும் எங்கள் அரசு மீது யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை முதலமைச்சருக்கே தெரியாது. திடீர்னு எந்திரிச்சு எந்த கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியாது. நான் தவறாக சொல்லலை, ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் மேக்சிமம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஆர்வம், நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும். அது வேளாண்மை துறை என்பது என்னுடைய சொந்தமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால் அதில் எல்லா இயற்கையாகவே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு இயல்பாகவே எனக்கு தெரியும். அதேபோல் வணிகர்கள் என்னோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள்.
அவ்வப்போது விவசாயிகளோடு எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். அதில் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட மானியங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி என்றும் அவர் பேசி வருகிறார். யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சியை அதிமுக நடத்தி வந்ததாகவும் அவர் பேசி வருகிறார். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.